வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1 பியில் உள்ள 5 வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு கேள்விகளையும் உள்ளடக்கி இருக்கு. என்னென்னா பகுதி 1 ஏயில் உள்ள 15வது கேள்வி போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருப்போம். அதில் சின்ன கேள்வியில் ஒரு சிறிய மாற்றம் செஞ்சு திரும்ப இந்த பேப்பரில் இந்த வீடியோவில் விளங்கப்படுத்தியிருப்பேன் முன்னுக்கு ஸ்டார்ட்டில். அதே மாதிரி 16வது கேள்விக்கு அங்கே 3 விட சொல்லியிருந்தேன். 4வது இன்னும் ஒரு விட இருக்குது. ஸோ அந்த கேள்வி இந்த விளக்கமும் திரும்பவும் இருக்கா இந்த வீடியோவில் வேற இருக்குது. ஆனால் பகுதி 1 அதனாடி எங்களுக்கு என்ன நடந்ததுன்னா பகுதி 1 பியில் எங்களால் 5 கேள்வியை இந்த வகுப்பில் முடிக்கக்கூடியதாக அமையலை. கொஞ்சம் விளக்கம் கதைச்சது, சின்ன சின்ன திருத்தங்கள் பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணினதால எங்களால் 5 கேள்வியை கதைக்க முடியாத அமையலை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 கேள்வி தான் நாங்கள் பார்க்கிருக்கோம். 1 2 3. அதில் இந்த 2வது கேள்வி ஒட்டுமொத்தமாக நீங்கள் எக்ஸாமுக்கு செஞ்ச கேள்வியிலேருந்து ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் மாற்றிய வினாத்தாளுக்கு ஏற்ற மாதிரி தான் விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். ஸோ செய்து பாருங்க. புள்ளி எத்தனை வருது அப்படின்றத, 30க்கு எத்தனை வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்க, வீடியோ ஒரு தடவை முழுசாக பார்க்குறதே இல்லை, இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருப்பீங்களோ தெரியல. ஏன்னா நாங்கள் கதைக்கிற கன விஷயங்கள் மாணவர்களை போச்சிடுறதில்ல. அப்படி விளங்குற மாணவர்கள் எல்லாம் ஜூம் கிளாஸுக்கே வந்துட்டாங்களே. அதில் என்னட்ட ஒரு வகுப்பில் ஒரு 20-25 புள்ளியெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட்லேயே இருக்கும். அப்புறம் கடைசியாக முடிகிற நேரம், ஓயல் முடிகிற நேரம் ஒரு 50-55 புள்ளிகள் வரும். ஏன்னா நான் யூடியூப்பில் வழியாக என்னுடைய வீடியோவில் மட்டும்தான் நான் ஆட் போடுறேன். நான் வேறு எங்கேயுமே போஸ்ட் பண்ணியோ எந்த விதத்துலையும் ஆட் போடுறதில்லை. ஸோ என்ன விரும்பி இந்த வீடியோ விளங்கி இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே கூடுதலாக வகுப்புக்கு வந்துடுறாங்க. யூடியூப் வழியாக எங்கேயும் புதிய மாணவர்கள் 1-2 பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சார் நான் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கேன் என்ற விஷயத்தை பதிவிடுங்க. நீங்கள் வகுப்புக்கும் பெறலாம். நீங்கள் வகுப்புக்கு வாங்க, கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சந்தேகங்களை கேட்கலாம், டிஸ்கஷனில் பங்கு பெறலாம். இது வந்து ஒரு வழி, அது இரு வழி. ஸோ நீங்கள் டிஸ்கஷனில் பங்கு பெறலாம். அதில் உங்களுக்கும் பயனும் இருக்கும், எனக்கு ஒரு அதால் ஒரு விதத்தில் வருமானம் இருக்கும். எந்த ஒரு சேவையும் எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக வருமானம் இல்லாமல் செய்யவே முடியாது பிள்ளைகள். ஏதாவது ஒரு மேலதிக வருமானம் இருந்தால் சேவை செய்யலாம். நமக்கு இதுதான் வருமானத்துக்கான வழி. இதை வச்சு தான் எங்களோட குடும்பம் ரன் ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் வகுப்புகளுக்கு வர்றதுண்டா அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். இன்றைக்கு கதையின்படி பகுதி 1 பி தானே கதைக்கணும். ஆனால் இதில் அந்த 15வது கேள்வி நாங்கள் அங்கே ஓப்பன் கொடுத்துனாங்க. நான் அந்த பேப்பரில் அந்த நேரம் மாற்றிருக்கணும், முதலே மாற்றிருக்கணும், மாற்றல. அப்போ அந்த கேள்வியை பிறகு மாற்றிட்டு, ஏன்னா ஒரு பேப்பரில் ஓப்பனுன்னா நான் பிறகு நாளைக்கு அடுத்தடுத்த வருஷம் கொடுக்கும்போது அது ஓப்பனுன்றது எனக்கும் மறந்துடும். பேப்பரை கொடுத்துட்டு பிறகு திருத்த வடிக்கிடும் போது தான் நான் ஐயோ ஓப்பன் என்று சொல்லி கொண்டிருக்கேன். அது ஸோ மாற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த கேள்வி இப்போ அது உங்களுக்கு வந்த எக்ஸாமுக்கு வந்த கேள்வி இது இல்லை. இதில் சின்ன மாற்றம் செஞ்சுருக்கேன். அந்த ஒத்த கோடு போட்டதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டேன். ரைட். ஸோ இப்படி இருக்கிற ஒரு முக்கோணம், 3 முக்கோணம் தந்துருக்குது. இதில் தரவுகளின் அடிப்படையில் எந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்யும்? இது எக்ஸாமுக்கு வந்த கேள்வி இல்லை புள்ளி, இது மாற்றம் செய்யப்பட்ட கேள்வியா? இப்போ இந்த படத்தை பார்த்து சொல்லுவோம், தரவுகளின் அடிப்படையில் எந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்யும்? என்ன சார் தரவு தந்திருக்கு? இங்கே பாருங்க சார், இங்கே 3 முக்கோணத்திலையும் ஒவ்வொரு பக்கம் அளவுல சமனா இருக்கு, அது ஓகே. ஆனா இங்க ஒரு 30-70, இங்க 30-80, இங்க 80-70 கோணங்கள் எங்கேயுமே சமனா இல்லையே. 2 கோணம் ஒரு பக்கமாக இருந்தால் கோகோப்பா என்ற நிபந்தனையில இந்த 2 முக்கோணங்களும் ஒருங்கி செய்யலாம். கோகோப்பா என்ற நிபந்தனையில முக்கோணங்கள் ஒருங்கி செய்யணும்டா அந்த பக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒத்த பக்கமாக அமையப்பெறணும், ஒத்த பக்கமாக இருக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனையா இருக்கு ஐயா? இங்க கோணங்கள் சமனா இல்லை, பக்கம் ஓகே, ஆனா என்ன சமனா இல்லை? கோணங்கள் சமனா இல்லை. கோணங்கள் 2 கோணங்கள் இந்த பருமன் தந்தா, வெறும் குறியீடு இருந்தா அவனு செய்யலாம். 2 கோணங்கள் இந்த பருமன் தந்தா நீங்க 3வது கோணத்தை கணிக்கத்தான் வேணும். 70, அப்ப இது எத்தனையா இருக்கும்? 70 30 100 ஆயிட்டு. ஸோ இந்த கோணம் 80 இருக்கும். கூட்டினா 180 வரணும். முக்கோணத்தின் கோணங்கள் தான் கூட்டுத்தொகை. அதே மாதிரி இங்க 110 ஆயிடுச்சு. ஸோ இந்த கோணம் 70 பாக. அதே மாதிரி இங்க 150 ஆயிடுச்சு. அதனால இந்த கோணம் 30 பாக. இப்ப ஒரு முக்கோணத்துல 3 முக்கோணத்திலையும் பாருங்க 3 கோணமும் சமன்.
கோணம் 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 என்று இது நிபந்தனை இருக்கும்னு கேட்டா அப்படி ஒரு நிபந்தனை இல்லவே இல்லை. கோணம் கோணம் கோணமாக இருந்தால் 3 கோணமும் இன்னொரு முக்கோணத்தின் மூன்று கோணத்துக்கும் சமனாக இருந்தால் அது ஒருங்கி செய்யறதுக்கான நிபந்தனையா இல்ல சமகோண முக்கோணம், அதாவது இயல்பொத்த முக்கோணமாக இருக்கிறதுக்கான நிபந்தனையா? அது இயல்பொத்த முக்கோணத்துக்கான நிபந்தனை. ஒரு கட்டாயம் ஒரு பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். இதுல எந்த ரெண்டு முக்கோணத்துல நாங்க சமன் என்று சொல்ற முக்கோணம் ஒத்த பக்கமாக, அதாவது இருக்கிற இடம் அந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒத்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு எது வழி? சுகமான வழி. எந்த ரெண்டு கோணத்தையும் வச்சிருக்கிற பக்கம் யோசிக்கலாம். மிக இலகுவானது. எந்த கோணத்துக்கு எதிரானது? இங்க 70க்கு எதிரானது, இங்க 30க்கு எதிரானது, இங்கதான் 70க்கு எதிரானது. சோ எந்த ரெண்டு முக்கோணம் ஒத்த பக்கமாக இருக்கு? முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்யும் என்று போடலாம், இல்ல முக்கோணி XY Z கமண்டும் போடலாம். இதுல பிரச்சனை இல்லைன்னா முக்கோண சோடிகளை தான் பேரிட சொன்னதொழிய நீங்க ஒருங்கி செய்யும் என்று அதை ஒருங்கி செய்யும் என்று எழுதணும்ன்றது கட்டாயம் இல்லை. கம போட்டாலும் சரி. அடுத்தது ஒருங்கி செய்யும் முக்கோண சோடிகளை எழுதி அவை ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தையும் குறிப்பிடுக. என்ன சந்தர்ப்பம்? கோணம் கோணம் பக்கம். ஆனா நான் நினைக்கிறேன் ஸ்கீம்ல வந்தது மற்றது, அதாவது இதே ரெண்டு முக்கோணத்தை சொல்லிட்டு அங்க இருக்கிறபடி வந்தது பாக்கோப்பா, அதாவது ரெண்டு பக்கம் அடைகோணம் சமனா இருக்கணும்ன்றது அவை இந்த கான்செப்ட். அதுல ஒரு கணித சிக்கல் இருக்கிறதால அதை எனக்கு எந்த மனம் ஏற்றுக்கொள்ளையில மாத்திருக்கேன். அதே மாதிரி இந்த 16வது கேள்வி விளங்கப்படுத்தினான், அது சரி. அதுல ஒரு சின்ன ஒரு எண்ணுமுறை விடை இருந்தது, நான் அதை கவனிக்க மறந்துட்டேன். நாங்க முதலாவது என்ன சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். இது ஒரு இணைகரம். ஏனெண்டா 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமாக இருக்கு. ஸோ 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமாக இருந்தால் அது ஒரு இணைகரம். இணைகரமாக இருந்தால் மூளை விட்டங்கள் பரப்பை இரு சமக்கூடும். ஸோ இது ஒரு மூளை விட்டம். அந்த அடிப்படையில சொல்றது முக்கோணி DCE இந்த பரப்பளவும் முக்கோணி CEF இந்த பரப்பளவும், அந்த பேர்கள் மாறி வரலாம் பிள்ளைகள், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லையா. CEF இந்த பரப்பளவும் சமன். ரீசன் இணைகரத்தின் மூளை விட்டம் பரப்பை இரு சமக்கூடும். அதே மாதிரி இதுல என்ன ஒரு இணைகரமும் எங்களுக்கு இருக்கு. அது யாருன்னு சொன்னா டிசி ஏபியும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கம், இதுவும் எதிர்ப்பக்கம் சமாந்திரம். அதே மாதிரி ஏடி சிபியும் இணைகரம். சோ இங்கேயும் இணைகரம் ஒன்று இருக்கு. ஆனா இணைகரத்துல இங்க ஒரு மூளை விட்டம் இல்லை. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இணைகரமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் நீளத்துல சமன். இங்க டிசி இந்த நீளத்துக்கு சமனான ஒரு கோடுதான் ஏபி. இந்த ரெண்டு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில சம அடி மீது ஒரே அடியாக கட்டாயம் இருக்கணும். இந்த தேற்றத்தில் ஒரு சின்ன பிளெக்சிபிள் இருக்கு. சம அடி மீது அமையப்பெற்ற முக்கோணங்களும் பரப்பளவுல சமன். இணைகரங்களுக்கும் அதே தேற்றம் வரும். சோ அந்த அடிப்படையில முக்கோணி டிசிஇயும் முக்கோணி ஏபிஜியும் எங்களுக்கு பரப்பளவுல சமன் அப்படி என்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருந்தாங்க. இதை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய தொடர்பும் உருவாக்கலாம். இந்த ரெண்டு பேரும் முக்கோணி சிஇஎஃப்பும் எங்களுக்கு முக்கோணி ஏபிஜியும் பரப்பளவுல சமன் அப்படி என்று ஒரு தொடர்பையும் உருவாக்கலாம். ஏன்னா ஏபி இந்த நீளமும் இஎஃப் இந்த நீளமும் ஒன்று கொண்டு சமன். சோ ஒரே அடி சம அடி நீளத்துல சமன். ஏனென்றா ரெண்டு பேருமே டிசி இந்த நீளத்துக்கு சமனாக சம அடி மீதும் ஒரே இரு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில இருக்கின்ற முக்கோணங்கள் பரப்பளவுல சமன். இதுல ஒன்று கதைக்க மறந்த விஷயம் என்னென்றா வெளிப்பட உண்மை மாதிரி பிள்ளைகள். இப்ப இந்த ஏஎஃப் கோட்டுல பாருங்க, ஏயிலிருந்து பி வரையான நீளமும் ஈயிலிருந்து எஃப் வரையான நீளமும் எங்களுக்கு சமனானது. ஏயிலிருந்து பி நீளம் சமன், இஎம்எஃப்பும் நீளத்துல சமன். இந்த பொதுவான பக்கத்தை கட் பண்ணி விட்டா ஏஇயும் பிஎஃப்பும் நீளத்துல சமனான ஆட்கள். வெளிப்பட உண்மை. சோ சம அடி மீது ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில இருக்கிற முக்கோணங்கள் என்ற அடிப்படையில என்னமோ ஒரு சோடியை நாங்க மிஸ் பண்ணின சோடி எதுண்டா முக்கோணி ஏஇடி இந்த பரப்பளவு முக்கோணி பிஎஃப்சி
சி இந்த பரப்பளவும் சமனா இருக்கும். நாங்கள் இந்த மூன்று ஜோடியை கதைச்சிட்டாங்க, இதை கதைக்க பிறந்துட்டோம். அது உள்ளதானே. ஸோ அதை கதைச்சு விட்டுருக்கேன். ரைட். இப்போ நாங்கள் போமாட அடுத்த கேள்விக்கு எங்களோட செகண்ட் பார்ட், சாரி பி பார்ட். ரைட். உண்மையை நான் இந்த கேள்வி எக்ஸாம் ஹோலில் கூட பார்க்கல. நான் பார்த்தது இந்த 2வது கேள்வி எக்ஸாம் ஹோலில் பார்த்ததுக்கான காரணம் அது பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தேன். மற்றபடி இந்த கேள்வி என்ன செஞ்சு பார்க்கல, உங்களோட தான் முதலாக நான் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ ஒரு முயற்சியை கொடுத்து பார்ப்போம். எப்படி நான் செய்கிறேன்ற அந்த அனுபவத்தை பாருங்க, அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நான் எண்ணக்கருக்கடத்தை பயன்படுத்த போகிறேன், அதுக்காண்டி நீங்கள் எண்ணக்கருப்படம் பயன்படுத்தணும்ன்ற எந்த விதமான கட்டாயம் இல்லை. அது கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ஐடியா. அதில் கொஞ்சம் நான் மேலே கூட்டி அந்த பக்கத்தில் ப்ராக்கெட்டுகள் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் வளப்படுத்தி வச்சுக்க. நீங்கள் இதை பின்பற்றி பாருங்க. சும்மா இருந்தால் அதை பின்பற்றுவோம், இல்லை நார்மலாகவே செய்வீங்கன்றாலும் சந்தோஷம். ஆனால் செய்ய வழி முக்கியம். தனி விட இருந்தால் 1 மார்க்ஸ் தான், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. ரைட். வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களில் 8ல் 3 பங்கினர், ஸோ இது மொத்த மாணவர்கள் இந்த பின்னர் வெளியக விளையாட்டை விளையாட விரும்புவார்கள். ஸோ அந்த 8ல் 3 பங்கும் வெளியக விளையாட்டு, எனக்கு இந்த இண்டோ கேம்ஸ் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ஜிஓர் உள்ளக விளையாட்டை விளையாட விரும்புகின்றனர். ஸோ மொத்த மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் விளையாட்டு பிடிக்கும் அப்படின்றது இதுல மறைமுகமான கருத்து. ப்ரொஃபசர் விளையாட்டையே பிடிக்காம இருந்தாலும் நீங்க தொடை கேள்வி மாதிரி யோசிக்கிறீங்க, இது பின்ன கேள்வி. அந்த கேள்வி அப்படிதான் போகுது, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளக விளையாட்டை விளையாட விரும்புபவர்களில் 10ல் 3, இந்த 10ல் 3 முழுமையின் பின்னம் இல்லை. உள்ளக விளையாட்டை விளையாட விரும்புகிறாக்கள்ல 10ல் 3 சதுரங்கம் விளையாட விரும்புகின்றனர். என்ஜிஓர் கரம் விளையாட விரும்பினர். இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நாங்கள் நடைமுறை சார்பாக யோசிக்கும் போது ஒரு சிலருக்கு 2மே விளையாட விரும்பும். அப்படிப்பட்ட கணக்கு இங்கே இல்லை. இது அந்த மிக விருப்பமானது தொடர்பாக கதைக்கப்பட்டது மாதிரி 2 சாய்ஸ் வர்றது மாதிரி இருந்தா அது தொடைக்கு, அது இல்லை இது. ரைட். இது ஒரு ஆள் ஒரு விளையாட்டு தான் பிடிக்கும். உனக்கு எது என்ன விளையாட்டு ஃபேவரட், அதை மட்டும் சொல்லு. ஒரு விளையாட்டை சொல்லுவோம், எனக்கு 2 பிடிக்கும் சார் அப்படி கேட்கப்படாது. என்னவா எனக்கு ஒரு 4 விளையாட்டு விளையாட தெரியும் என்று சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு விளையாட்டு தான் என்னுடைய விருப்பமான விளையாட்டா இருக்கும். அப்படித்தானே, உண்மைதானே? எல்லா படமும் பார்ப்போம், ஆனா ஏதோ ஒரு நடிகர் மட்டும்தான் எனக்கு விருப்பமான நடிகர். பொய் சொல்லக்கூடாது, என்ன அப்படித்தானே? நான் சொல்றேன் சரிதானே? நல்ல படம் எது வந்தாலும் பார்ப்பேன், ஆனா எனக்கு இவற்ற படம்னா எனக்கு இவற்றை ரசிக்கிறேன். அது வெளியில சொல்லாட்டியும் மனசளவுக்குள்ள சிலருக்கு இருக்கும். அது நான் உள்ள சரி சொல்லல, என்ன எல்லாருமே அப்படித்தான் வர்றோம். ஆனா அது அவ்வளவுக்கு நல்ல மண்டி, அது நல்ல விடயமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, ஓகே. இப்ப நாங்கள் என்ன படம் எடுத்துக்கொள்றேன். மொத்த வகுப்பு என்னென்ன எனக்கு தரவு குறிச்சு வச்சா எனக்கு பின்னுக்கு கணக்கில் உதவும். மொத்த வகுப்பு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. அதுல 8ல் 3 பங்கினர் வெளியக விளையாட்ட விரும்புகிறோம். ஸோ வெளி விளையாட்டை விரும்புகிறார்கள் மொத்த மாணவர்கள் 8ல் 3 தானடா. ஓ, வெளியக விளையாட்டு. ஸோ என்ஜிஓர் எல்லோருமே உள்ளக விளையாட்டு, இதுல விளையாட்டை விரும்பாத அந்த கதையே இல்லை. உள்ளக விளையாட்டை விரும்புகிறாக்கள் அது நார்மலாவே சொல்லலாம். எவ்வளோடா? 8ல் 5 பங்கினருக்கு உள்ளக விளையாட்டு பிடிக்கும். அதுல உள்ளக விளையாட்டு பிடிக்குமென்றாக்கள்ல அந்த உள்ளக விளையாட்டை விரும்புவோரில், முழுமையின் பின்னம் இல்லை, உள்ளக விளையாட்டை விரும்புவோரில் 10ல் 3 பங்கினர் சதுரங்கத்தை விரும்புகிறோம். ஸோ சதுரங்கம் விளையாட விரும்புகிறாக்கள் உள்ளக விளையாட்டு விளையாட விருப்பமானாக்கள் 10ல் 3. ஸோ அது முழுமை மொத்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் பின்னமா காணும்னா பின்னப்பெருக்கல். மீதி இருக்கிறார்கள் எல்லாருமே, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லோருமே கரம் விளையாட விருப்பம், கரம் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கரம் விளையாட விருப்பமானாக்கள். ஸோ இதுவும் எனக்கு தெரியாது, எல்லாத்தையுமே காணலாம், அதுல ஒரு சின்ன சிக்கனம் இல்லை. முதலாவது உள்ளக விளையாட்டை விளையாட விரும்புவோர் முழுவதும் என்ன பின்னம் நேரடியாக சொல்லலாம், இல்லை செய்ய வழிதான் போட போறேன்டா 8ல் 8 போடும், 1 போடுறதை விட 8ல் 3 கழிச்சு காட்டி 8ல் 5 எப்படி செஞ்சாலும் 1 மார்க்ஸ் தான் வழக்கம். இதுல ஸ்கீம் ஏதோ போட்டிருக்காங்க, புள்ளித்திட்டம். நீங்க ஒரிஜினல் ஓ லெவல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளித்திட்டம் வராது, அது பிறகுதான் வருமா. நீங்க மார்க்ஸை பார்த்துலாம் கேள்வி செய்யலாம், கெஸ் பண்ணலாம். ஸோ 1 புள்ளி. சதுரங்கம் விளையாட விரும்புவோர் முழுவதும் என்ன பின்னம், இந்த இடம் வசனத்தை விளங்கினாலும் ஓகே. 8ல் 5 10ல் 3 பங்கினர். அப்ப என்னடா பின்ன பெருக்கல். 8ல் 5
10ல் 3 பங்கினர். இதுல பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டலாம். என்ன வெட்டலாம்? 5ஐயும் 10ஐயும் 5ஆல வெட்டினா இங்க 2 முறை, இங்க 1 முறை. இதுக்கு மேல 8ஐயும் 2ஐயும் வெட்டுவோமா? இல்ல, கீழே மேல இருக்கிற பொதுவான காரணி தான் வெட்டுறது. வெரி குட். ஸோ இங்க பெருக்கி போட்டா இதுக்கு மேல வெட்டுறது ஒன்றும் இல்லை. 16ல் 3 பங்கினர், அதாவது மொத்த மாணவர்கள், வகுப்புல உள்ள மொத்த மாணவர்கள்ல 16ஆ பிரிச்சு 3 பங்கினருக்கு தான் சதுரங்கம் விளையாட விருப்பம். கரம் விளையாடுவோர் முழுவதும் என்ன பின்னம்? இதுக்கு பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, அது வழக்கமானது 2 புள்ளியா. கரம் விளையாடுவோர் 3 விதமா காணலாம். ஒன்று வெளி விளையாட்ட விரும்புகிறார்கள். மொத்த வகுப்புல வெளி விளையாட்ட விரும்புகிறார்கள் என்று ஒரு பெரிய குரோட் இருக்கு. அதையும் சதுரங்கம் விளையாடுறாக்களையும் கூட்டி முழுமையிலேருந்து கழிக்கணும். இதுக்கு ஒரு கோவையும் இருக்கு. பட் கோவையை எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க 2 ஸ்டெப்பா செய்யுங்க. 8ல் 3ஐயும் 16ல் 3ஐயும் படியா கவனிக்கணுமா? இந்த 10ல் 3 கூட்டுறையில முழுமையின் பின்னங்களை தான் கூட்டணும். கூட்டி முழுமையிலேருந்து கழிச்சா கரம் விளையாடுறாக்களை காணலாம். 2வது, ஆல்ரெடி வெளியக விளையாட்டை கழிச்சு மிச்சம் இருந்தது எத்தனை? 8ல் 5 பங்கினர். ஸோ அதுல சதுரங்கம் விளையாடினாக்களை கழிச்சு விட்டீங்கன்னா கரம் விளையாடுறாக்களை காணலாம். 8ல் 5ல இருந்து அதுல சதுரங்கம் விளையாடுறார்கள் முழு மாணவர்கள். இந்த முழுமையின் பின்னங்கள்லாம் கூட்ட கழிக்கப்படணும். ஓகே, சதுரங்கம் விளையாடுறாக்களை கழிச்சு விட்டா மீதி இருக்கிறது கரம் விளையாடுறாக்கள். பௌதியன் சமன் இல்லை. கூட்டணும்ன்றது கழிக்கணும்ன்றது சரி, பௌதியன் சமன் இல்லை. பொமசி 16. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தணும்? 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு, 2ஆல பெருக்கினா 10, 3. ஸோ கரம் விளையாடுறாக்கள் 16ல 7 பங்கினர். எளியபடிய மார்க்கேலும் ஒன்று பார்க்கணும் இல்லை. என்ன ஒரு வழியும் இருக்கு பிள்ளைகள், யாருக்கு தெரியும்? மிக இலகுவான வழி. உள்ளக விளையாட்ட விளையாட விரும்புறாக்கள்ல 10ல் 3 பங்கினர் சதுரங்கம் என்றா கரம் விளையாடுறாக்கள். உள்ளக விளையாட்ட விளையாட விரும்புறாக்கள்ல 10ல் 7 பங்கினர். ஸோ பின்ன பெருக்கல்லையும் செய்யலாம். ஸோ இது மார்க்ஸ் போடுவாங்களோ, தாராளமா போடுவாங்களோ, ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆனா இதுக்கு உங்களுக்கு என்ன கருப்படம் வரும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வராது. 10ல் 7 பங்கு இங்க வெட்டக்கூடியதை வெட்டினீங்கன்னா 2 முறை 1 முறை. ஸோ இப்படியும் அந்த 16ல் 7 என்ற விடைக்கு வரலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வரும் நினைக்கிறேன். பாருங்க, இல்ல 2 மார்க்ஸ் தான் கொடுக்கலாம். 2 மார்க்ஸ் கழிக்கணும்ன்றதுக்கு ஒரு விடை, கழிச்சு வந்த விடைக்கு ஒரு விடையாக இருக்கலாம். இல்ல பெருக்கணும்ன்றதுக்கோ இந்த செய்க வழி கொண்டு விடை கொண்டாக உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். வெளியக விளையாட்டை விளையாட விரும்புவோர்களின் எண்ணிக்கை சதுரங்கம் விளையாட விரும்புவோர்களின் எண்ணிக்கையிலும் 9 அதிகமாகும். ஒப்பிடு கேள்வி. ஆனா இந்த ஒப்பிடு வில்லங்கமா தந்திருக்காங்க. எப்படி தந்திருக்காங்க? நேரடியா இந்த விளையாட்டை விளையாடுறாக்கள் இத்தனை பேர், அப்படி இல்லை. ஏதோ 2 ஒப்பிட்டு இருக்கு. வெளியக விளையாட்டை விளையாட விரும்புகிற மாணவர்களையும் சதுரங்கம் விளையாட விரும்புகிற மாணவர்களுக்கும் இடையில வெளியக விளையாட்டை விளையாட விரும்புவர்களின் எண்ணிக்கை சதுரங்கம் விளையாட விரும்புவர்களின் எண்ணிக்கையிலும் 9 அதிகம். ஸோ இதை விட இது 9 பேர் கூட இருக்கிறீங்க. இதை வச்சுதான் நாங்க ஒப்பிடுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆட்கள் கூட என்றத அந்த 9 என்ற அந்த நம்பருக்குரிய பின்னத்தை பிடிக்கும். எப்படி பிடிக்கலாம்? உதாரணத்துக்கு பார்ப்பேன். வெளியக விளையாட்டுல ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். சதுரங்கம் விளையாட 25 பேருக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. வெளியக விளையாட்டு 34 பேர் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எத்தனை கூடன்றதை காண்றதுக்கு என்ன செய்யணும்? கூடுறதுன்றதை காண்றதுக்கு கழிக்கணும். ஸோ அதே தான் இங்கேயும் செய்ய போறேன். வெளியக விளையாட்டுக்கும் சதுரங்கத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம், அந்த 9 பேருக்குரிய பின்னத்தை பிடிக்க போறேன். ஸோ அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போறேன். வெளியக விளையாட்டுல இருந்து சதுரங்கத்தின் பின்னத்தை கழிக்கிறேன். வெளியக விளையாட்டு விளையாடுறது மொத்த மாணவர்கள் இந்த 8ல் 3 பங்கு. சதுரங்கம் விளையாடுறது மொத்த மாணவர்கள் இந்த 16ல் 3. ரெண்டுமே முழுமையின் பின்னங்கள் கழிச்சா அந்த வித்தியாசம் முழுமையின் பின்னமாக கிடைக்கும். பௌதியன் சமநிலை பொமசி 16. இது 2ஆல பெருக்கப்பட்டு 2ஆல பெருக்கினா 6 அப்படியே வரும். 16ல் 3 பங்கு அப்படின்னு வரும். அந்த 16ல் 3 பங்குன்னு சொல்றது தான்டா இந்த 9 பேர். அந்த வித்தியாசம் அந்த பின்னத்துக்குரிய
எண்ணிக்கைக்குரிய பின்னம் கண்டுபிடிச்சுக்கணும். 16ல 3 பங்கு 9 பேர் என்று சொன்னால் மொத்த மாணவர்களை தான் கேட்ட. சில நேரம் இடையில வேற எதுவும் கேட்கலாம். மொத்தம்ன்றது 16ல 16 பங்கு. நாங்கள் நேரடியா வாரன் பிள்ளை, நீங்க ஒரு பங்கு கண்டும் எல்லாம் நான் அதை தான் செய்ய போறேன். ஒரு பங்கை காண்றதுக்கு 3 ஆளை பிரிச்சு 16 பங்கை காண்றதுக்கு 14 பேர் 16 ஆளை பெருக்கணும். நிகர் மாறாள பெருக்கணும் சிம்பிளான்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தானா? ஒரு பங்கு 3 பங்கு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்ரா? பெருக்கல் செட் 48 பேர் மொத்தமா இந்த வகுப்புல இருந்திருக்கிறியா? ஸோ அது தொடர்பான கதை தான் இங்க இவ்வளவு நேரம் கதைச்சு. இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சரி, அது அப்படிதான் வரும். ஏன்னா அந்த வித்தியாசத்துக்குரிய பின்னத்தை காணணும் பிள்ளைகள். பின்னத்தை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை ஒப்பிடணும் என்ற அந்த ஐடியாவுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. சரிதானே? அந்த பின்னத்தை காணாம ஒப்பிடலாது தானே. சதுரங்கம் கரம் விளையாடுவோர் மொத்த மாணவர்களின் என்ன சதவீதமாகும்? இது 2 விதமா காணலாம். சதுரங்கமும் கரமும். சோ சதுரமும் கரமும் தான் உள்ளக விளையாட்டு. விளங்குதா உங்களுக்கு? சதுரங்கமும் கரமும் விளையாடுறாக்கள் மொத்தமான இதுவரை நாங்கள் கண்டிருந்தாங்க 16ல் 7 பங்கு. மொத்த மாணவர்கள் என்ன பின்னம் என்று கேள்வி. உள்ளக விளையாட்டு. உள்ளக விளையாட்டு மொத்த மாணவர்கள் என்ன பின்னமாக இருக்கு? 8ல் 5. ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு நம்ம தேவையில்லாம மினக்கிடவே தேவையில்லை. எந்த ஒரு பின்னத்தையும் சதவீதமாக்குறதுக்கு நீங்க வேணும்னா சதுரங்கத்தின் பின்னத்தையும் தேவையில்லை. இங்க என்ன 2 சேர்ந்து தான் உள்ளக விளையாட்டு. சதுரங்கத்தின் பின்னத்தையும் கரத்தின் பின்னத்தையும் கூட்டினா 16ல் 10 வரும். அது எளிய வடிவமாக்கினா 8ல் 5. அந்த 8ல் 5 இப்ப நாங்கள் சதவீதமாக்கினாலே போதும். எங்களுக்கு எண்ணிக்கையே தேவையில்லை. சதவீதம் விகிதம் கேட்டால் நேரடியாக நாங்கள் அங்க போகலாம். பின்னத்தை வச்சு கொண்டே போகலாம். தர 100%. எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகும் 100%. பெருக்கலாம். இப்ப 8ஆல வெட்டி 12.5 போடுறீங்க பிள்ளைகள். வெட்ட கணிதத்தை பிள்ளையாக்கிடாங்க. வெட்டுறதுன்றது பொதுவான காரணம். அதாவது மேலையும் இருக்கணும் கீழையும் இருக்கணும். இல்லாத காரணியை வெட்டினா தசமத்துக்கு போகும். இல்லாத காரணியை வெட்டாது. அது கணிதத்தை பிள்ளையாக்கணும். ஆனா விட சரிதானே. 4ஆல தான் வெட்டலாம். இங்க 2 முறை, இங்க 25 முறை. இதுக்கு மேல பெருக்கி கடைசியில தான் பிரிக்கணும். மேல 2 பேரும் பெருக்கினா 125, கீழே 2, 125 2ஆல பிரிச்சா சதவீதம் வரும். இப்ப 125 2ஆல பிரி 125 2ஆல பிரிச்சா 6 முறை, 12 கழிச்சா 0, 5ல 2 முறை, 4 கழிச்சா 1, தசந்தாண்டிக தசம், தசத்துக்கு பின்னால இருக்க சைவர் இறங்கினா 10ல 5 முறை. ஸோ விட என்ன? 62.5%. வேணும்னா நீங்க எப்படி காணலாம்? கரம் விளையாடுறாக்கள் இந்த எண்ணிக்கையும் கண்டு, சதுரங்கம் விளையாடுறாக்கள் இந்த எண்ணிக்கையும் கண்டு எப்படி காணலாம்? 48ல நீ கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். 16ல 3 பங்கினர் சதுரங்கம் விளையாடுறீங்க. ஸோ ஒரு பங்கு நாங்கள் ஆல்ரெடி கண்ட 3, 9 பேர் சதுரங்கம் விளையாடுறாக்கள் இந்த எண்ணிக்கை 9 பேர். கரம் விளையாடுறாக்கள் ஒப்பிடவும் முடியும் இல்லையா? 48ன் 16ல் 7 பங்கு, அது 21 பேர். சோ டோட்டல் எத்தனை பேரோட? சதுரங்கமும் கரமும் 30. பின்னமா போடு. 48ல 30 பேர் பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்டா தர 100%. சேம் அதே விடதான் வரும். எங்களுக்கு எது இலகுவோ அதைத்தான் செய்யறதை பற்றி நாம எத்தனை போனோம். சதவீதம் கேட்டால் பின்னம் போதும். ஏன் எண்ணிக்கை இதேதான் அங்க உங்களுக்கு தேவைப்படும். வட்ட வரைவிலையும் இதே டைப் தான். சதவீதம் கேட்டால் பின்னம் வேணும். பின்னம் எண்ணிக்கை தான் வேணும் இல்ல. ஆராய்ச்சியை வச்சும் பின்னம் கண்டுபிடிக்கலாம். வட்ட வரைவிலையும் தேவைப்படும். 2வது கேள்வி. இதுல நான் பெரிய மாற்றம் செஞ்சேன் பிள்ளைகள். நீங்க பள்ளிக்கூடத்துல செய்த எக்ஸாமுக்கும் இங்க பாக்குற எக்ஸாமுக்கும் ஒட்டுமொத்தமா பெரிய சேஞ்ச் இருக்கும். இதுல 42 இருந்தது, நான் 34 போட்டு வச்சுக்கேன். இதுல 14 இருந்தது, நான் 28 போட்டு வச்சுக்கேன். இங்க இந்த கோடு நேர்கோடாக இருந்தது. நான் அது கொஞ்சம் திருகோண கணிதம் அதுகளை எல்லாம் விகிதம் வச்சு பார்த்தீங்கன்னா இது 38 பாகை தான் வரும் அந்த இடத்துல. ஸோ அது முன்னாடி அது கொஞ்சம் மேலே வரும். அதனால தான் நான் இந்த படத்துல பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்க ஒட்டுமொத்தமா செய்யறது புதிய கேள்வி.
இது வந்து யாருக்கு பிள்ளைகளுக்காக நான் மாத்தினான். இது உங்களுக்கு பயிற்சின்றது சரியா இருக்கணும். புள்ளியான கேள்வியில் நீங்க பயிற்சி செஞ்சு பார்க்க கூடாதுன்றதுக்காண்டி மாத்திருக்கேன். உங்களோட பள்ளிக்கூட பேப்பரை பற்றி நீங்க ஸ்கூல்ல அழைச்சு கொள்ளுங்க. செஞ்ச எக்ஸாமா செஞ்ச பிள்ளைலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஆரைச்சிறை பகுதி, இதுல எதிர ஆரைச்சிறை இதுதான். ஆரைச்சிறை கோணம் வில் எல்லாம் இருக்கா, கொஞ்சம் படம் மிஸ்டேக் தான். ஸோ இதுல தான் மிளகாய் நடப்பட்டிருக்கு. மிளகாய் பயிரிடப்பட்டு எஞ்சிய பகுதியில கத்தரி. அப்ப இது கத்தரி பயிரிடப்பட்டிருக்கு. கத்தரி பயிரிடப்பட்டுள்ள மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதியின் வில் ஏபியின் நீளம். வில்லுக்கு நீங்க வில்லுக்கண்டு சூத்திரம் பாடமாக்குறது அவ்வளவு பெரிய பொருத்தமான விஷயம் இல்லை. வட்டத்துக்கு 2 சூத்திரம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பிள்ளைகள், நானே ஒரு இடத்துல சுற்றளவுக்கான சூத்திரம் சொல்லியிருப்பேன். பிள்ளை எதுக்கான சூத்திரம்? அது பரிதியின் நீளம் சி சமன் 2πr. அந்த வளைந்த போட்டுந்த நீளம் 2πr. இல்லையா அதே மாதிரி என்ன ஒரு சூத்திரம் வட்டத்துக்கு உள்ள இருக்கிற பரப்பளவுக்கான சூத்திரம். திரும்ப திரும்ப சொல்றேன், அதை பாடமாக்காட்டி நீ நான் சொல்றதை வச்சாது பாடமாக்கிடுவோம். சொல்றா வட்டத்து இந்த பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? ஏரியா ஏ சமன் πr வர்க்கம். ரெண்டும் சேர்த்து சொல்லும். பிள்ளையா சொல்லாதீங்கடா, தனியா πr வர்க்கத்தை சொல்லாதீங்க. வட்டத்தின் பரப்பளவு சமன் πr வர்க்கம், இல்ல ஏ சமன் πr வர்க்கம் அப்படி சொல்லுங்க. இனிஷியலோட சொல்லுங்க. இது யாருடைய சூத்திரம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுவோம். இப்ப ஆரைச்சிறை வந்தா நமக்கு எதை கண்டுபிடிக்கலும்? இது இந்த வில்லுந்த நீளம் இது இந்த பின்னமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில 2πr தர 360 மேல் தீட்டா எனக்கு வில்லின் நீளத்தை தரும். பரப்பளவு அப்படியே நேரடியா பின்னமே தந்துடும். அப்ப இந்த கேள்விக்கு நாம வில்லுந்த நீளம் தான் கேட்டது. வில்லுந்த நீளத்துக்கு என்ன சூத்திரம்? முழுவட்டமாக இருந்தால் 2πr தர 360 மேல் தீட்டா. சரி, கூடுதலான பிள்ளைகள் அந்த பழைய சிலபஸ் கேட்ட மாதிரி 3க்கு 360 மேல் தீட்டா தர 2πr எல்லாம் சரி, அதுல ஒரு பிள்ளையும் இல்லை. ரைட். பிரதிபம் 2 π 22 கீழ் 7 பகுதி ஒன்றைய பொறுத்த வரைக்கும், சாரி பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் இங்க தந்திருப்பாங்க. பொதுவா இந்த கேள்வியோட மேல தந்திருப்பாங்க. இங்க சொல்லல, இதுல தந்திருப்பாங்க. இங்க பை சமன் 22 கீழ் 7 கொள் வேண்டும். பகுதி ஒன்று பி எல்லாம் அப்படித்தான், பயப்பட தேவையில்லை. ஆரை மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் இதாண்டா மையம். 28மே அப்படியே ஆறு என்ன 28 ஆரை தர 360 மேல் தீட்டா 45 பாகு. இதுல கன பேருக்கு பிரச்சனை, இதை கால்வட்டமாக கன்சிடர் பண்றது. இது கால்வட்டமா இல்ல, 8ல் ஒரு பங்கு சுருக்கினீங்கன்னா இங்க 8 முறை ஒரு முறையா. இதுல வெட்டினீங்கன்னா இது 4 முறை, இது ஒரு முறை. இந்த 4ஆல வெட்டினா இங்க 2 முறை, இங்க 2ஆல வெட்டினா ஒரு முறை. ஸோ எங்களுக்கு வந்த விட 22 மட்டும் வெட்டுப்படாம இருக்கும். 22 மீட்டர். நான் நினைக்கிறேன் ஸ்கூல் எக்ஸாமுக்கு வந்ததுக்கு 11 மீட்டர் தான் வந்திருக்கும். ஏன்னா அது அரை 14 மீட்டர் இருந்தது, 11 மீட்டர். அதை பற்றி நான் கதைக்கல, நான் இங்க இதை பற்றி தான் கதைக்கிறேன். அடுத்த கேள்வி, பிசி சமன் இங்க இருக்கு. பிசி ஓகே. பிசி என்றது இந்த கோடு, பிசி என்றது இந்த பெரிய கோடு. இந்த பிசி என்றது டிஇடி இந்த 2 மடங்கு எனி. இது 2 மடங்குண்டா இடி இந்த நீளத்தை மாறிக்காணலாம். இது வந்து அரைவாசி. இடி அப்ப எவ்வளவு? 17 மீட்டர். இப்ப எங்களுக்கு கேட்டது இது வந்து சுற்றளவு, சுற்றி வர உள்ள நீளம். இப்ப இந்த வில் இந்த நீளம் கண்டாங்க 22 மீட்டர், 34, இது 22, இங்க வந்துட்டோம். ஓகே. ஆனா இந்த ஏஇ இந்த நீளம் நமக்கு தேவைதானே, அப்பதானே சுத்தி கம்ப்ளீட் ஆகும். ஏஇ இந்த நீளம் எப்படி காணலாம்? படத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் அதுவும் ஒரு அரைச்சிறை என்று தெளிவா சொன்னது. ஸோ அரைச்சிறையை கவர் பண்ணி இருக்கிறது 2 ஆரையும் ஒரு வில்லும். அப்ப அந்த ஆரை இந்த நீளம் இந்த ஆரை இந்த நீளத்துக்கு சமனா இருக்கும். அப்ப அதை எவ்வளவு? 28 மீட்டர். ஆகவே சுற்றளவு சமன் சொல்லுங்கடா 22 34 22 17 28. இவ்வளத்தையும் கூட்டணும். ஒன்றுக்களை கூட்டணும். 6 8 15 15 3 20 15 மட்டும் 23 3 போட்டு 2 மிச்சம் 4 7 9 10 12 கூட்டினது சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள். 123 மீட்டர் வருது.
கத்தரி பயிரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. கத்தரி பயிரிடப்பட்ட அந்த பகுதி இருக்குதானே, அந்த பகுதி எங்கட கேத்திர கணித தளவுருக்கள்ல ஒரு ஆளுடா. பார்த்து சொல்லுங்கடா என்ன வடிவம். சரிவகம். ஆனா சரிவகமா இருந்தா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமா இருக்கணுமே. பாக்குறதுக்கு சரிவகமா இருக்கு. சமாந்திரம் தான். எது சொல்லுங்க பாப்போம். 2 கோணம் செங்கோணம். அப்ப 2 நேய கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகையாக வருமெண்டா அது சமாந்தரம். சோ இது சரிவகம். சரிவகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன? சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை தர. ஓகே, இந்த சூத்திரம் எழுதும் போதே இந்த சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்றதுடா பிரெக்கெட்டுக்கு எழுதுவோம். ஏன்னா கூட்டி போட்டுதான் மெட்ட கதை. தர செங்குத்துயரம். ஓகே, இங்க அரைக்கு பதிலா அரைதான். சமாந்தர பக்கங்கள் யார் யார்? கீழே மேல ஒன்று 34 17 பிளஸ் 34. செங்குத்துயரம் 2க்கு மிக கட்டிய தூரம் 22. ஒரு பக்க நீளமே எங்களுக்கு செங்குத்துயரமாக இருக்கு. இதுல வெட்டக்கூடியதா இருந்தா பொதுவான காரணியை வெட்டலாம். ஆனா அதுக்கு முன்னுக்கு கூட்டி எடுக்கிறது நல்ல. அதுக்கு பிறகு நாங்க வெட்டுறதை பற்றி யோசிக்கலாம். எத்தனை 51 ஆக்குமா? 51. ரைட். இப்ப வெட்டக்கூடியது எதுலையடா? 51ல வெட்டணும்னா சண்டை பிடிக்க கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பெருக்கல்லானே மேல கீழே எங்க இருந்தாலும் வெட்டலாம். இந்த 11 முறை 11ஆல பெருக்கிறேன். 11 ஒன்றை போட்டு ஒரு மிச்சம் 55 ஒன்றும் 56. கத்தரி பயிரிடப்பட்டுள்ள பகுதி இந்த பரப்பளவு என்னுடைய கணக்கின்படி 561 மீட்டர் வட்டம். சரியோடா? அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். இப்படி ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். படத்துல நாங்க குறி விடுற மாதிரி மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவு வரண்டா. இதுவரைக்கும் நாங்க மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு காணவே இல்லை. அப்ப காணாம நாங்கள் அங்கால போகலாமோ? இந்த கேள்விக்கு போகலாமோ? இல்ல. அப்ப மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதி எந்த பகுதி? ஆரச்சிறை. ஆரச்சிறை இந்த பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம் தர 360 மேல் தீட்டா. இது பின்னம். பைக்கு பதிலாக 22 கீழ் 7 ஆரை 28 தர 28 2 டைம்ஸ் போடணும் என்றால் வர்க்கம் தர 360 மேல் 45. இதுல வெட்டக்கூடியது 8 முறை ஒரு முறை 45 பாக. அது நல்ல ஞாபகத்துக்கு இருக்கணும் பிள்ளைகள். இங்க இங்க 7 வெட்டிங்க 4 முறை, அங்க ஒரு முறை, இங்க 2 முறை, அங்க ஒரு முறை, கடை 2 வெட்டுறேன். இதை விட வேற என்ன வெட்டலாம்? இந்த 2ஐயும் 22ஐயோ இல்ல 28 வெட்டுவோமா? 14 முறை ஒரு முறை. இதுக்கு மேல பகுதிகள் எல்லாமே வெட்டுப்பட்டு தொகுதியில 2 பேர் வெட்டுப்படாம இருக்கிறீங்க. வேற யார்? ஒரு 22 ஒரு 14. எங்களுக்கு வெட்டுப்படாம இருக்கிறது நல்ல போல. சரி, பெருக்கி விடுவோம். 14ஆல பெருக்கினா 28 8 போட்டு 2 மிச்சம் 308 மீட்டர் வர்க்கம். பரப்பளவு சரி ஒன்று பாருங்க பிள்ளை. ஓகே, ஆனா கேள்வி அதில் அந்த மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுடைய செவ்வக வடிவிலான பகுதி ஒன்றை, இப்ப நம்ம இதே பரப்பளவுடைய 308 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய செவ்வக வடிவமான பகுதியை சிடியை ஒரு பக்கமாக கொண்டு, சிடிய ஒரு பக்கம் இது வெளியில இணைக்க போறோம்டா இங்க அளவர் படத்துல இதே படத்துல அங்குறோம். அது இந்த பரப்பளவு எவ்வளவு? மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதி இந்த பரப்பளவுக்கு சமன். அப்ப அதுவும் 308. அது படத்துல அது குறிக்கணும் அவசியம் இல்லை. அது கூட விளக்கத்துக்கு குறிக்கணும். 308 மீட்டர் வர்க்கம் பெறணும். மிளகாய் பயிரிடப்பட்ட பரப்பளவுக்கு சமனான அமைக்க வேண்டியுள்ளது செவ்வகத்தின் நீளத்தை கண்டு. நேரடியா தெரியுது 22 அடுத்த 14 இருக்கணும். ஆனாலும் செய்க வழி வேணும். ஏன்னா நமக்கு தெரியும்ன்றதுக்கு மார்க்ஸ் தர மாட்டான். செய்க வழிக்குத்தான் மார்க்ஸ் தருவான். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் இருக்கு. நீளந்தர அகலம். எங்களுக்கு செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும் 308. நீளம் இப்ப பார்த்த சிடி எவ்வளவு? 22. அகலம் தெரியாது, எக்ஸ் என்று வைக்கிறேன். 22 அங்க போனா 308 எக்ஸ் ஆல சாரி 22ஆல வகுக்கணும். 302 22ஆல வகுக்கிற பற்றி யோசிக்காத. என்ன 22 14 பிரிக்கிதான் 308 வந்தது. சோ எத்தனை முறை?
14. இங்க காட்டினது மட்டும் போதாது பிள்ளைகள், படத்துல கொண்டு போய் 14 மீட்டர் என்று குறிச்சிருக்கணும். மேலையும் அந்த இதுக்கு புள்ளித்திட்ட நிறையில போடாக்கு பின்னத்தை 100% பெருக்கி விட இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு டோட்டலுக்கு 10க்கு எத்தனை இதுல தனியா போடுங்கூடா பின்ன கேள்விக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் பில ஒவ்வொரு கேள்வியும் 10க்கு பல்கா வந்து கொண்டு இருக்கணும். இதுக்கு வந்து 2 வர நினைக்கிறேன், அப்படிதான் 2 2 அது சரி. இதுக்கு 2 சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு தான் மார்க்ஸ், சூத்திரத்துக்கு மார்க்ஸ் இல்ல, விடைக்கு ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அதே மாதிரி தான் கூட்டணும்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ், கூட்டி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அதே மாதிரி சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ், விடைக்கு ஒரு மார்க்ஸ் 2 புள்ளி. ஆனா இங்க ஆரச்சிறையின் பரப்பளவு காணாம வரையிலாது, ஆரச்சிறையின் பரப்பளவு சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு, ஏன்னா பரப்பளவு கட்டாயம் காணணும்ன்ற அவசியம் இல்லை. சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அதை 22ஆல பிரிச்சு 44 14 மீட்டர் வர்க்கம்ன்றதை காண்றது பிரிக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி 2. இதை கொண்டு போய் படத்துல குறிச்சிருக்கிறது, அதே அளவோட கொண்டு வந்து படத்துல குறிக்கிறது கொண்டு. அந்த கழிக்கு 4. டோட்டலா இந்த 2வது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை, இது என்னுடைய வினாத்தாளுக்கு அமைவாகவா மாற்றம் செய்யப்பட்ட வினாத்தாளுக்கு அமைவாக உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை போடுவோம். ரைட். 3வது கேள்வி சதவீதம் தொடர்பான கேள்வி. ரொம்ப ஈஸி, நம்ம பெரிய கஷ்டப்படுத்தவில்லை. ஆனா இதுல அந்த ஒரு சின்ன ஸ்டைல் என்னன்னா, அந்த கொமர்ஸ் பாடத்துல படிக்கிற மாதிரி தசம் குத்தி 2 சைவர் போடுறது. இப்ப எல்லாம் அது அப்படி மருவி போச்சு, தசத்துக்கே புறமதி ஏற்றதா போச்சு. இப்ப அந்த மாதிரி இல்லை. நார்மலா 15னா ரூபாய் 15 ஆகும், அவ்வளவுதான். இந்த 15.2 சைவர் தசம் 15 ரூபாய் 0.0 சதம். இப்ப இந்த சதம் உங்களுக்கு தெரியுமாவோ தெரியல. கொமர்ஸ் பாடத்தின் ஸ்டைல இருக்கு. இப்போ கொமர்ஸ்லயும் அப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது, அங்க படிச்ச காலத்துல அப்படி இருந்துச்சு. ரைட். அந்த ஸ்டைல்ல இந்த கேள்வி தயாரிச்சு. ஒரு பங்கின் விலை என்ன பங்கு சந்தை சம்பந்தமானது. இப்ப பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, நம்ம போய் என்ன விலைக்கு பங்கை வாங்கலாம், 15 ரூபா. பங்குன்றது நம்ம அதுல பங்குதாரராக போறோம். நீங்க போயிட்டு இந்த காசு வளத்தை வையன்னு கொடுக்கலாது. நீ அங்க என்ன விலைக்கு அங்க கம்பெனி இந்த பங்குகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கோ அதை வாங்கணும். ரூபாய் 15 ஆக இருக்குது பங்கு ஒன்று இந்த விலை. அப்ப நீ பங்கு சந்தை நீ ஒரு நோட் ஒன்று ஒரு எடுத்து நோட் பண்ணா, அதுல அந்த கம்பெனி இந்த பங்கு 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடியதா இருக்கு. அந்த கம்பெனி அந்த பங்குக்காக 3 ரூபா ஒவ்வொரு வருஷமும் பங்கு லாபம் கொடுக்குது, ஆண்டுதோறும் பங்கு லாபம் கொடுக்குது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நிறுவனம் எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்கும்ன்றது அந்த நிறுவனம் வருஷ கடைசியில தான் தீர்மானிக்கும். ஏன்? பங்கு லாபம் என்பது என்ன? பங்கு லாபம் அங்க அந்த நிறுவனத்துக்கு கிடைத்த மொத்த லாபத்தையும் மொத்த பங்குதாரருக்கும், இதுல சேர்மனா இருக்கிறார் அவருக்கு கூட கொடுக்கணும், அந்த இந்த கதையில் அவங்களுக்கெல்லாம் சேலரி போகும், மொத்த பங்குதாரருக்கும் சமமாக பிரிச்சு கொடுக்கணும். சோ ஒரு வருஷத்துல இந்த கம்பெனி எவ்வளவு லாபம் எடுக்கும்ன்றத வருஷ தொடக்கத்திலேயே எங்களால சொல்ல முடியுமா? சும்மா கேட்கிறேன். இல்ல, அப்படி சொல்ல இயலாது. என்ன? சோ அது எப்ப எங்களால சொல்ல முடியும்? வருஷ கடைசியில. அதனால இந்த ஆண்டுக்கு இப்ப வங்கி மாதிரி சொல்லலாம், இத்தனை சதவீத வட்டி தருவேன்ன்ற மாதிரி நிலையானதான ஒரு தொகையா இருக்காது. நம்ம கேள்வியே புரிஞ்சு போவோம், ஒரு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை. 3 பங்கு லாபம் செலுத்தும் கம்பெனியின் பங்குகளை வாங்கிய ஒருவர் ஓராண்டின் இறுதியில் அந்த வருஷ கடைசியிலேயே தன்னிடம் இருந்த எல்லா பங்கையும் 18 ரூபாய்க்கு விற்கிறார். சோ விற்கிறதுலயும் ஒரு லாபம் பெறுது. என்ன, வாங்கினதை விட எவ்வளவு கூட வச்சு விற்கிறார்? 3 ரூபா கூட வச்சு விற்கிறார். அப்படி வர்ற லாபத்துக்கு என்ன பேர்? கம்பெனியில வர்ற லாபத்தை சரிசமனா பிரிச்சு கொடுக்கறதுக்கு பங்கு லாபம் என்று பேர் வச்சுட்டார். கம்பெனி தர்ற லாபம் என்ன, நம்ம காசை முதலிட்டு வச்சுக்கோமே, நாமளாவே நல்ல விலை போகும்போது வித்து விடுறோமே, அந்த லாபத்தை ஒரு முன்னுக்கு ஒரு இனிஷியல் வைக்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர்? மூலதன லாபம். நம்ம முதலிட்டதால கிடைத்த லாபத்தை மூலதன லாபம் என்று சொல்றோம். பங்குகளை விற்று விடுறார். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த மொத்த வருமானம் சொல்லியிருக்கு 9,000 ரூபாய். கவனம், நாங்க சைபரை பார்த்து குழம்பி விட்டுறாங்க. இதுல வந்து ஒரு பங்கு 15 ரூபாய்க்கு வாங்கினவர் அந்த வருஷ கடைசியில பங்குக்கு 3 ரூபா பங்கு லாபம் வழங்குவது. அவர் அந்த பங்கை 18 ரூபாய்க்கு வித்தவர். சோ ஒரு பங்கை வாங்கி விற்கிறதுல மூலதன லாபம் 3 ரூபாய் இருக்கு, பங்கு லாபம் 3 ரூபாய். சோ ஒரு பங்குல அவருக்கு கிடைக்கிற மொத்த லாபம், ஒரு பங்குல கிடைக்கிற மொத்த லாபம், ஒரு பங்குக்கு மொத்த லாபம் எவ்வளவு?
ரூபா மூலதன லாபம், ரூபா பங்கு லாபம். சோ மொத்தமா ரூபாவா இருக்கும். சோ 6ஆல பிரிக்கணும். இப்ப எதை 6ஆல பிரிப்போம்? மொத்தமாக கிடைத்த இங்க தந்தது மொத்த லாபம். நான் நான் முதல் கணக்குல யோசிச்சு விட்டேன், அப்படி யோசிச்சு விட்டேன். பங்கு லாபம் நான் நினைக்கிறேன். வாசிச்சதே பங்கு லாபம் தான் வாசிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இங்க கேட்டது மொத்த லாபம். கவன இனப்புல எனக்கு இத்தனை பேரோட இருந்து எனக்கே போல நீங்களும் கவனிக்கலப்பா. 9,000 எத்தனையால வகுக்கணும்டா? 6ஆல வகுக்கணும். ஏண்டா ஒரு பங்குல ரூபா லாபம் வருதுன்னா மொத்தமா 9,000 வந்திருக்குன்னா எத்தனை பங்குகள் வச்சிருந்தா அவருக்கு வரும் என்றதான் அந்த கதை. முதல்ல 3ஆல வகுக்கலாம், உனக்கு இலகுவானது. 3ஆல வகுத்தா இங்க 2 முறை, இங்க 3ஆல வகுத்தா 3000. இப்ப 2ஆல வகு 3000 2ஆல பிரிச்சா 15, அங்கால 2 சைவர் 1500 பங்குகளை இவர் வச்சிருந்திருந்தா தான் இவருக்கு மொத்த லாபமாக எவ்வளவு வந்திருக்கு? 9,000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ 6 ரூபாவால வகுக்கணும். நேரடியாக 6ஆல வகுக்கணும் என்று போட்டிருந்தாலும் 6க்கு ஒரு புள்ளி, வகுக்கணும் என்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக 3 புள்ளி கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்க வருமான வரி தொடர்பானது. வருமான வரி எங்கட நாட்டு சிஸ்டம். சில நாடுகள் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் வருமான வரி கட்டி போட்டுதான் மிச்ச செலரியே எடுக்கிறது. இந்த பெரிய வளர்ச்சியடைஞ்ச நாடுகள்ல சின்ன வருமானம் பெரிய வருமானம் என்ற கதையெல்லாம் இல்லை. எவ்வளவு உழைச்சாலும் நீ வருமானம் கட்டியாகும். எங்கட நாடு 2011ஆம் ஆண்டு வரிக்கொள்கை ஒரு வகையா இருந்துச்சு. முதலாவது 1 லட்சம் வரை வரைக்கும் வரி விலக்கு, 5 லட்சம் வரை வரைக்கும் வரி விலக்கு, அடுத்த 5 லட்சம் 4%, அடுத்த 5 லட்சம் 8%, அப்படியே போய் கொண்டிருக்கும். அந்த 4 இந்த மடங்குல போச்சு. இப்ப வரி கொள்கையை மாத்தி மாத வருமானத்துக்கு வருமான வரி விடுற மாதிரி வந்துட்டாங்க. மாத வருமானத்துல 1 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு, பிறகு 48,000 இருந்துச்சு, அப்புறம் 1.5 லட்சமா வரி விலக்கு மாத்தி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தருவாங்க. தர்ற அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான். இங்க தந்த அட்டவணை என்ன? ஆண்டு வருமானம். அப்ப 2011 புத்தகத்துல தரம் 10 புத்தகத்துல இருக்க கணக்கு. ஆனா நீங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல எதிர்பாருங்க பிள்ளைகள், கிட்டடியில மாற்றம் செய்யப்பட்டது சம்பந்தமா தான் கிடக்கும். சரிதானே? பழைய ஆகலும் தூரத்தில் இருக்கிற ஆண்டு வருமானம் தொடர்பான கேள்வியாக இருக்காது. நான் கதைச்சது இவ்வளவு நேரம் உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்பதான் இந்த மைக்காடுற சிம்பிள் காட்டுது. ஓகே ஓகே சரி. அப்ப நீங்க கிட்டடியில இருக்கிற மாற்றங்கள் தொடர்பாக நீங்க ஒருக்கா பார்க்கணும் பிள்ளைகள். ஏன்னா இப்ப இது ரொம்ப லோ, ரைட்? ஒரு ஆள் இருந்து 5 லட்சம் 5 லட்சமா இருக்கிறதுல திரும்பவும் தசம் குத்தினது உங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கலாம். 500,000 500,000 500,000 500,000த்துக்கு வரி சதவீதம் போட்டிருக்கு. ஆண்டு வருமான எல்லைக்கேற்ப ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி சதவீதம் மேலுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. ஒருவருடைய மாத வருமானம், கவனம் கவனம் கவனம், மாத வருமானம் 90,000, அங்கே செய்கிற விட்டுறேன் 90,000 எனில் அவர் ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி பழைய கணக்கு. மாத வருமானத்துக்கு அப்ப வருமான வரி, இப்ப மாதத்துக்கே வருமானம் அடி வெட்டி போட்டுதான் சம்பளமே விழும். இப்ப 90,000 என்று சொன்னால் வருஷத்துக்கு எவ்வளோட வருமானம்? 12 மாதம், 0 0 0 12ஆல பெருக்கி சொல்லையா. 10,80,000, அதாவது 108 இல்ல அது 1,80,000. நோமல் தமிழ்ல சொன்னா எங்களுக்கு 10,80,000 தான் நல்ல. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு விளங்கும். அப்ப இவர் எவ்வளவு வருமான வரி செலுத்தணும்ன்றதான் கணக்கு. இப்ப உங்களுக்கு நல்ல விளங்கப்படுத்துறதுக்கு தான் பிள்ளைகள் நான் இந்த சார்ட் எடுத்து வச்சுக்கணும். இது இது எப்படிப்பட்டதா இருக்கு வேண்டா, உங்களுக்கு விலையுறு வரியம் மாதிரி இருக்கும். முதல் 5 லட்சம் வரைக்கும், 2வது 5 லட்சம் 10 லட்சம் உழைச்சா 15 லட்சம் வந்து போகும். ஒருவருடைய வருமானம் 5 லட்சத்துக்கு உள்ள இருக்கும் பட்சத்துல அவர் எதுவிதமான வரியும் கட்ட தேவையில்லை. 5 லட்சத்தை தாண்டினா அந்த தாண்டுற அந்த சிறிய பகுதிக்கு தான் அவர் வருமான வரி கட்டுவார். அதை தாண்டி இவற்றை எங்க போட்டுது? 10,80,000 போயிட்டு. சோ இந்த 5 லட்சத்துக்கு 1 ரூபா வரியும் கட்ட தேவையில்லை. இதுல ஒரு 5 லட்சம் இருக்கு. இதுக்கு எத்தனை சதவீத வரி கட்டணும்? இந்த கேட்டகரிகள் இருக்கிறதுக்கு
4% கட்டணும். இதுக்கு பிறகு இருக்கிற அந்த 15 லட்சம் வரையான தொகைக்கு 8% கட்டணும். ஆனா அந்த அது முழுமையான 5 லட்சமா பிள்ளை? அந்த அதுல இருக்கிற தொகை எவ்வளவு? 80,000. என்ன? ஏனண்டா 5 லட்சம் 5 லட்சமா அப்ப நம்ம இந்த கணக்கு செய்யும் போது ஒரு சிந்தனை ஒரு அட்டவணை மாதிரி போடு விளங்குறதுக்கு. அதை கட்டாயம் அப்படி போடணும். என்ன 10,80,000 நம்ம 3ஆ பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்? கவனமா. முதல் 5 லட்சம் இந்த சைவரை சேர்த்துக்குள்ளாங்க புள்ளிய தசத்தோட இந்த சைவரை சேர்த்து குழப்பி விட்டுறாங்க. அதுக்கு 0% ₹1 வரையும் இல்லை. அடுத்த 5 லட்சம், அடுத்த 5 லட்சத்துக்கு 4%. அடுத்தது 80,000. இது உங்களுக்கு கட்டாயம் அங்க போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. இதுக்கு எத்தனை சதவீதம்? 8%. சோ நீங்க வரி கட்ட வேண்டாத தொகைக்கு நாங்க வரி கணிக்கிறதுக்கு போக தேவையில்லை. நாங்கள் 5 லட்சத்தின் 4% காணணும். 5 லட்சத்தின் இன்னண்டா தர பின்ன பெருக்கெல்லாம் பெஸ்ட் ஒப்பிடெல்லாம் அது பழைய காலம்டா. நம்ம இங்க ஒத்தின தரம் இந்த பேப்பர் செஞ்சு திரும்ப திரும்பமா பழசுக்கு போறது. 100ன் மேல் 4 பின்னத்தை சதவீதமா போடணும். 2 சைபர் 2 சைபர் பெருக்கி போட்டு அடிக்கடி செஞ்ச கணக்கு தான். 20,000 ரூபா. ஆனா அங்க அடுத்தது 80,000 எத்தனை சதவீதம் அந்த கேட்டகரியில் இருக்கிறார்? 8%. ஓகே, அது எவ்வளோடா? 2 சைவர பின்னுக்கு போட்டு 64, 6,400 ரூபா. சோ செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி 26,400 ரூபா. கூட்டல் பெருக்கல் எல்லாம் சரின்னா விட சரி. நம்ம அந்த பிறக்கத்தால நம்ம கொஞ்சம் மைனஸ். ரைட்டா? மைனஸ் எனக்கு நம்ம கூட்டணும்ன்றது பிளஸ், நமக்கு மைனஸ். அதாவது கூட்டுறது பிரச்சனையா? ரைட். ஓகே, நீங்க அந்த புள்ள விட மாட்டீங்க. ஸோ அந்த அடிப்படையில இதுக்கு புள்ளித்திட்டத்தை பற்றி நான் பிறகு கதைக்கிறேன். 3 தான் வந்திருக்கு, 4 கொடுத்துருக்கலாமா? ரைட். ஓகே. ஒருவர் இது மற்ற டைப்ல ஒரு ரிவர்ஸ் கணக்குல வருது. ஒருவருடைய ஆண்டு வருமான வரி ரூபாய் 31,200 எனின் அவருடைய ஆண்டு வருமானத்தை தான் கேட்டேன். நல்ல கால மாத வருமானம் பன்னெண்டு அளவரை விரிக்க வேண்டியிருக்கும். ஆண்டு வருமானத்தை கேட்டிருக்கு. 31,200 வரி கட்டுறாரு. டே என்ன வாரம் இவரை விட கூட வருமானம் விட ஏன் சொல்லுவாப்பம்? இவர் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்க. இவர் வரி கட்டுற ஒரு ஆள். கட்டாயம் வரி கட்டுற ஒரு ஆளா இருந்து அவற்றை வருமானம் 5 லட்சத்தை விட கூட. 2வது 5 லட்சத்தை விட கூட போன்னு கேட்டா 2வது 5 லட்சம் உழைச்சிருந்தாலே அந்த இந்த 4% எவ்வளவு வரி? இப்பதான் பார்த்தேன் பழைய கணக்கு 20,000 ரூபா. அதை விடவும் கூட. இவர் கட்டினது 30 லட்சம். சோ இவற்ற வருமானம் 3 கேட்டகரியில இருக்கு. இதுக்கு நீங்கள் நல்ல பிள்ளை. இதுக்கு நான் சொல்லி தர்ற ஒரு நல்ல வழி, ஒரு சின்னனா ஒரு அட்டவணை போடும். இது வேற வழி இல்லை. நல்லது இதுதான். வேற பல வழி இருக்கு. ஆண்டு வருமானம், அதற்கான வரி சதவீதம், அதற்கான வரி. முதல் 5 லட்சம் ரூபாவுக்கு அங்க போட்ட மாதிரி அதே அட்டவணை தான் ரிப்பீட் ஆகும். முதல் 5 லட்சம் ரூபாவுக்கு 0% வரி விலக்கு. ₹1 வரி கூட வராது. ஆனா அதுவும் வருமானத்துல காட்டணும். நான் டோட்டல் பண்ணும்போது அதுவும் வரும். 2வது 5 லட்சம் ரூபாய் உழைச்சிருக்காரோ, உழைச்சிருந்தால் அது இந்த 4% கட்டணும். நம்ம ஆல்ரெடி பழைய கணக்குக்கு செஞ்சது இருக்கிறதால நேரடியா இதுல பெருக்கி காட்டையில 20,000 ரூபாய். இவர் 20,000 விட கூட. 3வது 5 லட்சம் ரூபாய் உழைச்சிருந்தா அது இந்த 8% கட்டணும். அப்படி 8% கட்டியிருந்தா அது 40,000, 60,000 வந்திருக்கு. 60,000 வந்தது மொத்த வருமானம். மொத்த வரி இல்ல. 3ஆம் கட்ட வருமானம் தான் நமக்கு தெரியல. ஆனா அந்த 3ஆம் கட்ட வருமானம் தெரியாத அந்த 3ஆம் கட்ட வருமானத்துல 8% வரியா கட்டணும். அந்த 8% வரியோட சேர்த்து விட்ட மொத்த வரி 31,200 ரூபாய். சோ 3ஆம் கட்ட வருமானத்துக்கான வரி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் செய்கவழி காட்ட போறேன்னா காட்டு. 31,200ல இருந்து 21,000 கழிச்சு 20,000 கழிச்சு விட்டீங்கன்னா 11,200 ரூபாய் 3ஆம் கட்ட வருமானத்துக்கான வரி. சோ அதை எக்ஸ்டெண்ட் போட்டு ஒரு சின்ன சமன்பாடு போட்டு ஒப்பிடுவோமே. அதுவும் சரி இதுவும் சரி ஒப்பிடுவோமே. இது இந்த 8% அந்த 8% அந்த வருமானத்திலிருந்து 8% அரசாங்கத்துக்கு. அது 11,200 ரூபான்னு சொன்னா அந்த மொத்தம்ன்றது அந்த குறித்த 3ஆம் கட்ட வருமான முழுமை 100%.
1% காண்றதுக்குடா 8ஆல பிரிக்கணும். நிகர்மாறால பெருக்கணும்னு சொன்னாலும் சரியா 100ஆல பெருக்கணும். நீங்க சமன்பாடு ட்ரை பண்ணால எல்லாம் உண்டு தான்டா. இதுல 8ஆல பிரிக்கக்கூடிய நம்பரா தான் தந்திருப்பாங்க, பயப்படாத. 11ல 8 ஒரு முறை, 3 மிச்சம், 32ல 8 4 முறை, அங்கால 0 0. ஸோ வெட்டிட்டு முழுமையா 0 சொல்றது இதுக்கு தான் காரணம். அதோட பின்னுக்கு 2 0 சேர்ந்தா மூன்றாங்கட்ட வருமானம் எவ்வளோடா? 1,40,000 ரூபாவா இருக்கு. என்ன சரிதானே? ஸோ இவற்ற மொத்த வருமானம் சொல்லுங்க. அழிய மாட்டேங்குது. இவற்ற மொத்த வருமானம் இதை கூட்டினா வரும். மொத்த வருமானம் 0 0 0 0 4 11. ஆகவே இவற்ற மொத்த வருமானம்ன்றது இங்க காட்டு அம்புக்குறி. இதுதான் மொத்த வருமானம். என்ற அப்புறம் நாம செஞ்ச கணக்குல வட கடைசியில விடைய தேடுவாங்க திருக்குறாங்க. நம்ம வந்து வேறு ஸ்டைல செஞ்சாங்க. 11,40,000 ரூபா ஒருவருடைய வருமானம் மொத்தமாக இருந்தால் இவர் செலுத்த வேண்டிய வரி 31,200 ரூபாவா இருக்கு. எங்களுக்கு எதுக்கு புள்ளி வருமெண்டா பிள்ளைகள்? முதல் 5 லட்சம் ரூபாவுக்கு அந்த கதை நமக்கு தேவையில்லை. முதல் 5 லட்சம் ரூபாவின் 4% கண்டிருப்பீங்க தானே? முதல் 5 லட்சம் ரூபாய் 4% 20,000 ரூபாய். அந்த பின்ன பெருக்களுக்கு ஒரு புள்ளி. பிறகு அடுத்தது வந்து 80,000. என்ன மொத்த வருமானம் ஆண்டு வருமானம் கண்டிருப்பீங்க. ஒரு கணக்குக்கு ஆண்டு வருமானம் வந்து கண்டிருப்பீங்க 90,000 ரூபாய் படி 12 மாதமும் பாத்தீங்கன்னா 108,000. சாரி, நான் புள்ளியா சொல்றேன் போல 108,000 இல்ல, 1,80,000 என்று வரும். அதாவது 10,80,000. சோ அடுத்த 80,000க்கு தான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? 8% வருமான வரி காண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோடா வந்தது? நான் மறந்து போனேன். 6,400. ஸோ டோட்டலா வந்து 26,400 ரூபாய் வருமான வரியாக கட்டணும்னு வந்திருக்கும். அந்த 80,000க்கு காணணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. அங்க 1,80,000 கண்டதுக்கும் சில நேரம் 10,80,000 என்று கண்டதுக்கும் சில நேரம் அந்த புள்ளி கிடைக்கலாம். நான் 3 புள்ளி தானே தந்தது, 3 டைம் இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து எங்களுக்கு அந்த வருமானம் காணணும். இதுல வந்து முதலாவது 5 லட்சம் வருமானம் வரியாக வந்திருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். என்ற இவர் வரி கட்டுறால், ஸோ இவர் கட்டாயம் முதல் 5 லட்சம் ரூபாய் உழைக்காம இவர் வருமான வரி கட்ட வேண்டிய ஆளா மாறி இருக்க மாட்டார். 2வது 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கும்ன்றதும் தெரியும். என்றால் 2வது 5 லட்சம் ரூபாய் வந்த வருமான வரி இப்பதான் போன கணக்கு கண்டாங்க 20,000. இவர் 20,000 விட கூடியார். ஸோ 2வது 5 லட்சம் ரூபாயும் கட்டியிருக்கணும். 3வது 5 லட்சம் ரூபாய் வேண்டா அது 8%, அது 40,000 ரூபாய் கட்டாயம். இவர் 40,000 இல்ல 60,000 ஆயிருக்கும் டோட்டல் வருமான வரி. அவர் அதை விட குறைவாக கட்டிக்கார். ஸோ அந்த 20,000 கழிச்சு எதுல மொத்த வருமானம் 31,200ல இருந்து 20,000 நாங்க கழிச்சிருப்போம். அந்த 20,000 கழிச்சா 11,200 ரூபாய் 3ஆம் கட்ட வருமானத்துக்கான வரி. அந்த 3ஆம் கட்ட வருமானத்தின் 8% தான் வரியா கட்டணும். அந்த 8% 11,200 ரூபாண்டா 3ஆம் கட்ட வருமானத்தை முதல்ல காணும். 3ஆம் கட்ட வருமானம் 11,200 8ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கணும். 8ஆல பிரிச்சிங்கன்னா இங்க 1 4 வரும். அப்ப 100ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோடா வரப்போகுது? 1,40,000 ரூபாய். ஸோ அந்த 1,40,000 ரூபாய் 3ஆம் கட்ட வருமானத்தையும் சேர்த்து இவருடைய மொத்த வருமானம் 11,40,000 ரூபாவாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஸோ இதுல உங்களுக்கு எப்படி புள்ளி வருதுண்டா, இதுல அந்த 3ஆம் கட்ட வருமானத்தை காண்ற அந்த ஸ்டெப்ஸுக்கு அது நீங்க சமன்பாடு முயற்சி செஞ்சிருக்கலாம், ஒப்பீடு முயற்சி செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு வழியில அந்த 3ஆம் கட்ட வருமானத்தை காண்றதுக்கு 2 புள்ளி, இதுல 5 லட்சத்தோட சேர்த்து கூட்டணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு மொத்தம் 4 புள்ளி வரும். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை பதிவு.